மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் கருப்பழனியப்பன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ வழங்கும் தமிழா. கோ பவர்ட் பை கேஏஜி டைல்ஸ், அன்னை டேட்ஸ், நிப்பான் பெயிண்ட் மற்றும் பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். ஸ்பெஷல் பார்ட்னர் மெடிமிக்ஸ், கோல்ட் வின்னர், மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன், எஸ்பிஆர் சிட்டி, சூரியதேவ் டிஎம்டி கம்பிகள், சுராக் கைட்ஸ் மற்றும் பெரியார் மணிமை இன்ஸ்டிடியூட். கோப்ரஸ்டட் பை ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை. நம்ம ஒரு இனக்குழு அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா, ஒவ்வொரு இனக்குழுவுக்கும் ஒரு பழக்க வழக்கம் இருக்குது, ஒரு உடை இருக்குது, ஒரு உணவு பழக்கம் இருக்குது. அது ஒரு காலகட்டத்தில் கலாச்சாரமாகவும் பண்பாடாகவும் மாறுகிறது. ஆனால் அந்த இனக்குழு எப்போ வளருது அப்படின்னா, அந்த பண்பாடும் கலாச்சாரமும் கட்டுடைக்கப்படும் பொழுது அது நவீனமயமாகுது. அது டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அது நவீனமாகுது. அப்புறம் எது அவசியமோ அது நிற்கிது. அப்படின்னு ரெண்டாக மாறி மாறி வருது. ஆனால் இது நவீனம் ஆகும் பொழுது அந்த கலாச்சார காவலர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதையெல்லாம் மாற்றி செய்யாதீங்க, இது நம்ம காலகாலமாக செஞ்சுக்கிட்டு வர்றது. அதற்கு ஒரு காரணம் இருக்குது. இது ரொம்ப காலமாக இவங்கெல்லாம் யோசிச்சு தான் இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ நவீனமாகிறவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, என்ன காரணம் வச்சுருக்காங்க அப்படின்னா, கலாச்சாரத்தை காப்பாற்றுறவங்க காரணம்லாம் எனக்கு சொல்லலை, ஆனால் சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாகத்தான் காலகாலமாக நல்லா வாழ்ந்துருக்கோம் நம்ம. அப்படிங்கும்போது அதை கேள்வி அவங்க கேட்ட வேண்டியதானே. அது எப்படி காரணம் இல்லாமல் சொல்லியிருப்பாங்க? அதுக்கு ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கும். இந்த காரணத்தை இப்போ என்கிட்ட கேட்காத, ஆனால் இதை செய்யி அப்படிங்கிறத கண்டிக்கிற விஷயமாகவும் அதை விட்டு விலகி போகக்கூடாதுன்னு அந்த கலாச்சாரம் ஒன்று இருக்குது, அதை செய்ய நினைக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம தமிழர் பேச நினைச்சது அந்த கலாச்சாரத்தை தொடர விரும்பும் பெண்கள், தொடர்வது சுமையாக இருக்கிறது என்று சொல்லும் பெண்கள். இப்போ நீங்கள் கலாச்சாரத்தை தொடர விரும்புகிற பெண்களாக இருக்கீங்க, தமிழர் கலாச்சாரத்தை. அப்படி நீங்கள் இந்த தமிழர் கலாச்சாரத்தில் பெருமையாக நினைப்பது எதையெல்லாம் நினைக்கிறீங்க? நான் கலாச்சாரத்தை ரொம்ப சிறப்பாக நினைக்கிறது என்னென்னா, நம்ம திருமங்கலி சரடு அந்த காலத்துலேருந்து ஆரம்பித்து திருமங்கலை சரடு மஞ்சள் கயிறில் தான் எப்பேற்பட்ட பணக்காரங்களாக இருந்தாலும் ஏழைங்களாக இருந்தாலும் இந்த கயிறுக்கு தான் மதிப்புண்டு ஆதி காலத்துலேருந்து. அதை இன்னி வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய ஜெனரேஷன், என்னுடைய மகனுக்கு திருமணம் ஆனதும் அதே இதுதான், ரிலேஷன் எல்லாருக்குமே அதே இதுதான். ஆனால் இதுக்கு ஒரு புனிதம் இருக்குது, இதை முக்கியத்துவம் கொடுக்கணும். கடவுள்கிட்ட நீ ப்ரே பண்ணினா கூட என் மஞ்சள் கயிறை காப்பாற்று அப்படின்னு தான் ப்ரே பண்ணுறாங்களே வந்து என்னுடைய தங்கத்தை காப்பாற்றுன்னு யாரும் ப்ரே பண்ணுறது கிடையாது. ஓகே, தமிழ் கலாச்சாரத்தில் வேறு எது பெருமைக்குரியதாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெளிநாட்டிலேருந்து எல்லாரும் நம்மளுடைய கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணணும், பாரத தேசம்ங்கிறதே ஒரு கலாச்சாரம் நிறைந்தது அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம இந்த இடத்துல இருந்து அதை ஃபாலோ பண்றதுல என்ன தப்பு? அது நான் நிச்சயமா பெருமையா தான் நினைக்கிறேன். வெளிநாட்டுல இருந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ண நினைக்கிறீங்க, அது ரொம்ப முக்கியமானது, இது ரொம்ப குறிப்பானது, பெருமையா நினைக்கிறேன். நம்மளுடைய யோகா, ஓகே, நம்மளுடைய ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸஸ், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் ட்ரெடிஷனல் ட்ரெஸ்னா எந்த ட்ரெஸ்? அது ஒவ்வொருத்தருடைய, நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு ட்ரெஸ் அவங்க ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. இப்போ என்னுடைய ட்ரெஸ் நான் மடிசார் உடுத்துறேன் அப்படிங்கிறது மடிசாரை ஃபாலோ பண்ணா நல்லதுன்னு நினைக்கிறீங்க. அது நிச்சயமா என்னுடைய பெருமை அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நான் தலையை எப்பவுமே பின்னலாக தான் போடுவேன். நான் விரிச்சு போட்டதே கிடையாது. அந்த பின்னல் போடுறது, பூ வைக்கிறது, அதெல்லாமே ஒரு நல்ல கலாச்சாரம், ஒரு லக்ஷ்மிகரம் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி காலம்பரையும் சாயங்காலமும் 2 தடவையும் விளக்கேற்றி நம்ம பூஜை அலமிரால உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறது, ஸ்லோகம் சொல்கிறது, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இண்டிவிஜுவலாக நான் பண்ணுவேன். என்னோட விளக்கேற்றுறதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஆமாம் சார், உடை அலங்காரம், அது மேற்கத்திய உடைகளிலிருந்து நம்மளுடைய கலாச்சார உடைகள் அணிவதை நான் ஒரு பெருமையாக நான் நினைக்கிறேன் சார். தாலி அப்படிங்கிறது இன்னைக்கு தான் தங்கத்தில் வந்தது. ஆதி காலத்தில் அதுக்கு பேர் தாளப்பத்திரம், தாலி கிடையாது, தாளப்பத்திரம். தாளை அப்படின்றது பனை ஓலையில் அந்த பெண்ணோட பெயரையும் அந்த பையனோட பெயரையும் சுருட்டி பனையில் தாலி பனைன்னு ஒன்று இருக்குது, அதோட விதையை அதில் வச்சு அது தாலியா இப்போ நம்ம எப்படி பண்ணுறோமோ அந்த தாலியா பண்ணி இன்னைக்கு நம்ம ரெஜிஸ்ட்ரி மேரேஜ் எப்படி பண்ணுறோமோ அந்த காலத்தில் அந்த மாதிரி பண்ணிட்டு வர, அதுக்கு பேர் தாளப்பத்திரம். அதனால தான் அதோடைய மரபு நம்மளையும் மீறி தொடர்ந்து காரணமே தெரியாமல் அந்த தாலி மேலே ஒரு மகத்துவம் இருக்குது அப்படின்ட்டு இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேங்க ஐயா. எனக்கு எது பிடிக்கும் அப்படின்னா, நம்மளுடைய பேரண்ட்ஸை வழிபடுறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். முன்னோரை வழிபடுறது, என் தாய் தந்தையரை வழிபடுறது, என் தாய் தந்தையரை வழிபடணும்னு சொல்லி கொடுத்த என்னோட குருவை வழிபடுறது, இது 3மே எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2வது, என்னோட வீட்டு வாசலில் காலங்காத்தால் மூலியாக இருக்கக்கூடாது, எப்பொழுதுமே வாசல் தெளித்து கோலம் போட்டு மங்களகரமாக அந்த வீட்டு வாசலை வச்சுருக்கணும். அதன் மூலம் 4 ஜீவராசிகள் அதை சாப்பிட்டு அதுகளோட வயிறு நிறையணும் அப்படிங்கிற முதல் ஆரம்பமாக என்னுடைய காலை இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். நான் ஒரு பேராசிரியராக பணியாற்றிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது என் கூட சக ஊழியர்களே கேட்பாங்க, என்ன இந்த காலத்தில் போய் மஞ்சக்கயிறு போட்டுட்டு இருக்க, அதை தாலி போட்டிருக்கிறல்ல, அப்புறம் எதுக்கு மஞ்சக்கயிறுன்னு. இருந்தாலும் பரவாயில்லன்னு இந்த தாலியும் போட்டிருப்பேன். அதே மாதிரி காலில் பார்த்தீங்கன்னா மெட்டி எல்லாரும் ஒரு மெட்டி போடுறாங்க. எனக்கு இன்னும் அது நான் மாறக்கூடாது அப்படிங்கிறதுனால 3 மெட்டி போட்டிருப்பேன். அதே மாதிரி எப்பவுமே நெத்தியில் திலகம் இல்லாமல் இருக்கவே மாட்டேன். இது நம்மளுடைய பாரம்பரியம். அந்த பாரம்பரியத்தை நான் கடைபிடிக்கிறத ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஓகே,
இப்போ கலாச்சாரம் அப்படின்னு சொல்ல பொழுது எதுக்காக எல்லாரையும் ஒரு தடவை பேச விட்டோம்னா இவர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும்ல. இப்படி இவர்கள் சொன்ன இத்தனையில ஐயோ இதை கேட்கும் போது எனக்கு பயங்கரம் போர் அடிக்குது, பயங்கர கிரிஞ்சா இருக்கு அப்படின்னா எதை சொல்லுவீங்க? தாலின்றது எதை சிம்பாலிக்கா காமிக்குது அப்படின்னா, நம்ம ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு தாலி கட்டுறாங்க. ஸோ அது சிம்பாலிக்கா இருக்குதே ஒழிய அதை ரொம்ப ஆப்ஜெக்டிஃபை பண்ணி அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதை மதிக்கிறவங்க அதை போட்டுக்கிட்டும், அதை எதிர்க்கிறவங்க அவங்க வேணும்னா போட்டுக்கிட்டும், வேணாட்டி போட்டுக்க வேணாம். மெட்டி ரொம்ப எப்போவுமே நான் கட்டவே மாட்டேன், ஒரு மெட்டி போட மாட்டேன், 2 மெட்டி 3 மெட்டி 4 மெட்டி போடுறேன் அப்படின்றாங்க. இது நாங்கள் கலாச்சாரம் ஃபாலோ பண்ணாதவங்க ஆல்ரெடி நாங்கள் ஃபேஷனுக்கு மெட்டி போடுறோம் அப்படின்னு சொன்னால் அதை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அண்ட் இந்த மாதிரி ஸ்டில்லட்டோஸ், இந்த பாயிண்டட் ஷூஸ், ஜாகிங்லாம் போகும்போது மெட்டிலாம் போட்டால் அது ரொம்ப குத்தும். அப்போ அந்த மாதிரி டைமில் மெட்டி கழட்டி வைக்க தான் செய்வாங்க. அது ரொம்ப ஒரு ரொட்டீனான ஒரு விஷயம். அந்த 3 மெட்டி போட்டு கொடுங்க. மெட்டி போடுறதுங்கிறது அதுக்காக மட்டும் இல்லைங்க. நம்ம மெட்டி போடும்போது நம்மளுடைய கர்ப்பப்பைக்கும் அது சம்பந்தம் இருக்குது. அதனால தான் பெண்களுக்கு மெட்டி போடுறதுக்கான காரணமே. மெட்டி, மிஞ்சி, நாழின்னு அதுக்கு பேருண்டு. 3 விரலில் போடுறதுங்கிறது ஆண்களுக்கும் உண்டு. நீங்கள் ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, ஃபேஷனுக்கு மெட்டி போட்டாக்க நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேஷனுக்கு மெட்டி போடுறது இல்லைம்மா, அவங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் சொல்லுமே குழப்பம் இல்லை. அவங்க கேட்குறது நான் ஜாகிங் போகிறேன், மெட்டியை போட்டு நான் எப்படி ஜாகிங் போகிற ஷூவை மாட்டிக்கிட்டு போயிட்டு வந்துட்டு அப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. சிம்பிளாக இருக்காது. அதுதான் நாங்கள் செய்யறோம். மெட்டி போட்டுக்கணும். போட்டுக்கிறது அவங்களுக்கு நல்லது. சயின்டிஃபிக்காக அதுக்கு ரீசன்ஸ் இருக்கு. என்ன? ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல கண்டிப்பா ஜென்ஸுக்கும் சரி லேடிஸ்க்கும் சரி அந்த மெட்டி போடுறது அந்த இடத்துல அந்த அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ஸ் தான். புடவை கட்டுறதும் சரி, மெட்டி போடுறதும் சரி, மோதிரம் போடுறதும் சரி, எல்லாமே அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ஸ் ஸ்டிமுலேட் பண்றதுக்காக தான். காலில் மெட்டி ரோல் ஆகிட்டே இருக்கும்போது அது கண்டிப்பா அவங்களுக்கு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்க்கு ஸ்டிமுலேட் பண்ணும். ஓகே, மோடி மேல அந்த 2வது விரலுக்கும் அதில் தான் கர்ப்பப்பைக்கும் ஒரு நரம்பு போகிறது. அதனால தான் அதுக்கு சம்பந்தம் சொல்கிறோம். 3வது விரல்லையும் ஒரு மெட்டி போடுவாங்க. அது எப்போன்னா, ஒரு பெண் கருவுற்று அதுக்கப்புறமா குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு பால் வேணும். அது 3வது விரலில் அதை பில்லாளி அப்படின்னு சொல்லுவாங்க. அது பால் சுரக்கக்கூடிய அந்த இது வேணும், சுரப்பி நல்லா வேலை செய்யணுங்கிறதுக்காக 3வது விரலில் அதை போட்டு விடுவாங்க. ஒரு சின்ன வளையமாக போடுவாங்க. அது கொஞ்ச நாள் போட்டுக்கிட்டு அது அப்புறமா அதை எடுத்துருவாங்க. ஓகே. கலாச்சாரம் வளர வளர ஆண்கள் மெட்டி போட வேணாம், ஆண்கள் வேஷ்டி கட்ட வேணாம் அப்படின்னு சொல்றது அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. ஆனா பெண் அப்படின்னா, பெண் என்றால் சாரி தான் போடணும், மெட்டி தான் போடணும், ஸ்லீவ்லெஸ் எல்லாம் போடக்கூடாது. இந்த மாதிரி அவங்களோட லிஸ்ட் எல்லாமே ஒரு பெண்களை மட்டும் ஒரு குறிக்கிற ஒரு கலாச்சாரம் விஷயங்கள் மட்டும் தான் அவங்க சொல்றாங்க. அது ஓகே. யாரெல்லாம் இப்ப தாலி போடுறதுன்னு அவசியம் இல்லை அப்படி நினைக்கிறாள் யார்? ஏன் தாலி வேண்டாம்? அதுதான், தாலி ஒரு ட்ரெடிஷ்னல் அப்படின்னா வேணும்னு சொல்றாங்க. அதே கல்ச்சர் வேணான்னு சொல்றாங்க. சோ யார் வேணாம்னு சொல்லுவாங்க? இல்ல வேணான்னு இல்ல ஏன் வேணான்னு சொல்றாங்கன்னா, ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா எடுத்துறணும்னு சொல்றீங்க. ஓகே. அப்ப கணவனோட சம்பந்தப்பட்டிருக்கு தாலி. அப்ப ஹெல்தி, அப்ப நல்லா இருக்கலனா பரவாயில்லையா? இப்ப குங்குமம் வச்சா ஹீட் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்றீங்க. மாங்கல்யம் போட்டா ஒரு விஷயம், மெட்டி அக்குபஞ்சர். அப்ப ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னா அப்ப அந்த பெனிஃபிட்லாம் எங்களுக்கு வேண்டாமா? ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்க்கு கனெக்டடாக இருக்கிறதுனால திருமணம்ங்கிற பந்தத்தில் இருக்கும்போது மட்டும்தான் ரீப்ரொடக்ஷனுக்கு பாசிபிலிட்டி இருக்குங்கிறதுனால அந்த பெண்கள் அதை போடணும்னு சொல்கிறோம். இவங்க நிறைய சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க. அப்போ ஆனால் வெஸ்டர்ன் கண்ட்ரிலலாம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதே இல்லை. அதெல்லாம் அவங்களாம் குழந்தை பெற்றுக்கிறது இல்லையா, இல்லை எதுவுமே பண்ணுறது இல்லையா, எல்லாமே அவங்களும் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் அந்த பொண்ணுங்களுக்குலாம் இல்லைல்ல சார். வெஸ்டர்ன் கல்ச்சர் கூட போக வேண்டாம் சார். ஒரே நிமிஷம். அவங்க பக்கத்தில் இருக்க முஸ்லீம் அவங்க மெட்டி போட மாட்டாங்க, கிறிஸ்டின்ஸ் மெட்டி போட மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாம் அங்கே குழந்தை பிறக்கலையா? நம்ம இந்தியாவில் அவங்க பக்கத்தில் இருக்காங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்க அவங்க மெட்டி போட்டிருக்காங்களான்னு சொல்லி. தாலி போட மாட்டாங்க, அவங்க போடுறது டிஃப்ரெண்ட்டான தாலி. அப்போ அதுக்கு இவங்க கிறிஸ்டின்ஸ் தாலியே கிடையாது, மோதிரம் மட்டும்தான் போட்டுப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நாங்கள் உங்களை தாலியை போட்டுக்கோங்க கண்டிப்பான்னு நாங்கள் சொல்லலை. நீங்கள் திருமணமானவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள்ங்கிறத மட்டும்தான் உறுதிப்படுத்துறோம் உங்ககிட்ட. அது தாலியை கழட்டி வைக்கும் போது நான் எனக்கு கல்யாணமே ஆகல, நான் இன்னும் சின்ன பொண்ணுனே நினைச்சிட்டு இருக்காதீங்கன்னு தான் நினைச்சிட்டு. அப்ப கணவன் இறந்த பிறகு ஏன் கழட்ட சொல்றீங்க? காலையில 4 மணிக்கு எழுப்பி உட்கார வச்சு 4 பொம்பளைங்க கூட உட்காந்து கழட்டி அதை பால்ல போடணும்ன்றீங்க. அதே லேடிஸ் கல்யாணம் அவங்க ஹஸ்பண்ட் இறந்த பிறகு ஒரு சின்ன பொட்டு வச்சுட்டா செத்து போச்சு புருஷன், எப்படி போறாங்க பார் பொட்டு வச்சுக்கிட்டு, பழைய மாதிரியே இருக்கு. அது மூஞ்சில ஒரு வித்தியாசமும் தெரியலன்னு இதே லேடிஸ் தான் பேசுறீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நான் உடலும் உயிருமா அவர் கூட இருந்தேன், எனக்காக அவர் அதை பண்ணினாரு இதை பண்ணினாருன்னு நீங்க அவர் உயிரோட இருக்கும்போது பேசுறீங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறம்
ஏன் நீங்க அதை ஒன்ன மட்டும் அவருக்காக விட்டு கொடுக்க கூடாது? ஏன் விட்டு கொடுக்கறாங்க? ஏங்க பிறக்கும் போது நீங்க எங்களுக்கு பொட்டு வச்சீங்க. ஒரு நிமிஷம் இப்ப வேற யாரெல்லாம் அந்த தாலி போட்டுக்க வேண்டாம்னு நினைக்கிறீங்க? இன்னும் கொஞ்சமா கை கூடிக்கிட்டே இருக்கு சார். இப்போ நான் சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா அதே தான். இப்போ ஒரு நிமிஷம், அவங்க சொன்னாங்கல்ல தாலிலாம் வெளில எடுக்க முடியாதுன்ட்டு. இது சின்ன வயசுலேருந்து எங்கள் பிறந்த குழந்தைக்கும் இருக்கும், கல்யாணம் ஆகும்போதும் இதுதான் எங்களுக்கு கொடுப்பாங்க. இது ப்ளஸ் இல்லாமல் இறந்துட்டாலும், அதாவது ஒரு பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் ஆண்கள் பெண்கள் ரெண்டுமே இது போட்டுட்டு தான் இருப்பாங்க. இது எங்கள் கல்ச்சரில் எப்படி சார் நாங்கள் தாலியாக கன்சிடர் பண்ணுவோம்? ஸோ யூஸ்வலாக சின்ன வயசில் கழட்டி வைக்கிற பழக்கம் அதே தான் வந்து கல்யாணம் ஆகிட்டதுக்கு அப்புறமா வரும். பல நாள் இது இல்லாமே நான் ரொம்ப நாளாக இருந்திருக்கேன். ஆனால் அதுக்கு ஒன்று சொல்லுவாங்க, இது எல்லாத்தையும் மேலே இதை தான் நாங்கள் போடாமல் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் எங்களோட ப்ரொஃபஷனில் கை வைக்கிறாங்க. நீ அதை படிச்சிருக்க, அப்படி தானே சுற்றிட்டு இருப்ப, அப்படி தானே பண்ணிட்டு இருப்ப, அது எங்கள் ப்ரொஃபஷனில் கை வைக்கிறாங்க. அதுக்கு இதுக்கு என்ன இன்டர்லிங்க் இருக்கு? ஆண்களுக்கு வந்து மெட்டி இருந்துச்சு. கல்யாணமான பொண்ணை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு தலை நிமிந்து நடக்கிற ஆண் வந்து தாலியை பார்க்கணும், தலை குனிஞ்சு நடக்கிற பெண்கள் மெட்டியை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும்னு இருந்துச்சு. இங்கே கல்யாணம் ஆனதையோ ஆகாததையோ ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த விஷயங்கள் வந்து இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஆனால் அங்கே ஆண்கள் அதை மாற்றினாங்கல்ல. ஆனால் பெண்கள் மட்டும் ஏன் இன்னும் கலாச்சாரம் சொல்லி அந்த தாலியையும் மெட்டியும் தூக்கி சுமந்துட்டே இருக்கோம்? ஸோ உங்களை யாரையும் சுமையா நினைக்க சொல்லுங்க. தாலியை வந்து சுமையா யாரும் நினைக்க சொல்லலை. சரி, இதில் எத்தனை பேர் கல்யாணம் ஆனவங்கன்னு சொல்லிட்டு தெரியாது. யாரா கல்யாணம் ஆனவங்க இருந்தா இப்பவே அவங்க தாலியை செம்ம கழட்டி வைங்க பார்ப்போம். இல்லங்க, அப்படி பண்ண முடியாது. கழட்டி வச்சுட்டா இல்ல, அவங்க வேணும்னா போட்டுக்கிறாங்க, வேணான்னா கழட்டி வச்சிடுறாங்கல்ல. வெளியே போகும்போது மட்டும் போட்டுக்கிறாங்க, வீட்டில் இருக்கும்போது கழட்டி வச்சிடுறாங்க, வெளியே போகும்போது போட்டுட்டு போறாங்க. ஏன் போட்டு போறாங்க? அப்படியே விட்டுட வேண்டியது தானே. அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி தேவைப்படுது இல்ல? இப்ப ஒரு நிமிஷம் கழட்டிட்டாங்களே, இப்ப கழட்டிட்டாங்களே, என்ன செய்ய போறோம்? செக்யூரிட்டிக்காக கிடையாது, கண்டிப்பா கிடையாது. அது அவங்களோட விருப்பம் தான். என்ன எடுத்துக்கிறேன், என்னுடைய இத்தனை வயது வரை எந்த விதமான ஒரு நெகட்டிவான உணர்வோட இந்த அபியூஸ்க்கு ஆளாகாம இருந்தது காரணம். ஆமா, அது என்னுடைய பாதுகாப்புக்கு காரணம் என்னன்னா, நான் பாரம்பரியம் மிக்க பெண். ஸோ நீங்கள் சொன்ன அந்த எல்லா கல்ச்சருக்குள்ளேயும் நான் அடங்குவேன். ஓகேங்களா? ஸோ ஐ எம் அ மாம். எனக்கு 2 பசங்க இருக்காங்க. ஐ எம் மேரிட். எனக்கு மாமியார் இருக்காங்க, மாமனார் இருக்காங்க. கூட்டு குடும்பத்தில் நான் இருக்கேன். சரிங்களா? ஸோ திஸ் காஸ்டியூம் இல்லை இந்த மாதிரி இருக்கக்கூடியது, இந்த ஹேர் ஸ்டைல், இது எல்லாத்துக்குமே உங்களுடைய கருத்துக்களை நான் கம்ப்ளீட்டாக முரண்பட்டு இங்கே உட்காந்துருக்கேன். சரிங்களா? எல்லாமே கம்ப்ளீட்டாக. ஸோ இவங்க சொல்லக்கூடிய அந்த திணிப்பு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ அவங்க சொல்லக்கூடிய எல்லா பாயிண்ட்டுமே கலாச்சாரத்தை ஒன்றி இந்த பெண்மையை வந்து நாங்கள் போட்டுறோம், பாதுகாக்கிறோம், அண்ட் இது வந்து இப்படியெல்லாம் இருந்தால் தான் பாதுகாப்பு உனக்கு இப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இது பப்ளிக், பட் இருந்தாலும் வந்து அவசியப்படுறதுனால சொல்கிறேன். குழந்தை பருவத்தில் ஐ ஹவ் பீன் அப்யூஸ்ட். அது வீட்டுக்குள்ளேயே. நான் என்னுடைய காஸ்டியூமால நான் அபியூஸ் ஆகப்படலை. அது முக்கிய செய்தியில 90 விழுக்காடு சைல்ட் அபியூஸ், அதுவும் விமன் சைல்ட் அபியூஸ் வந்து உறவினர்களால தான். ஆமா, உறவினர்களால நடக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் சொல்கிற பாதுகாப்பு எனக்கு வீட்டிலேயே இல்லை. நாட்டை பற்றி 2வது பட்சத்தில் கவலைப்பட்டுக்கலாம். அது 2வது பக்கம். ஓகேங்களா சார்? நான் வந்து ஒரு ப்ரொஃபஸர் சார். இப்போ தான் நான் ப்ரொஃபஷன் மாறினதுக்கு அப்புறம் தான் நான் சாரீ கட்ட ஆரம்பிச்சிருக்கேன். வேற வழி இல்லாமல் தான் இன்னைக்கு கட்டிட்டு வந்தேன். ஆமாம், சுடிதாரில் நான் இருந்தபோது ஒரு 500 600 ஒரு டாப் எடுப்பேன், ஒரு ஜீன்ஸோ இல்லை ஒரு லெகினோ மாட்டிட்டு எதுக்கு வேணாலும் எடுத்து போட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த பிளவுஸு, இந்த சாரீக்குன்னு ஒரு பிளவுஸ் தைக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு வந்து லைனிங் கிளாத் கொடுத்து தைக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு சரியான ஹூக் இருக்குதா அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த கையை பின்னாடி வச்சாங்களா, முன்னாடி வச்சாங்களா, கழுத்தை சின்னதாக வச்சாங்களா, பெருசாக வச்சாங்களாங்கிற கவலையெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சார், இவங்கெல்லாம் எப்படி தான் புடவை கட்டிட்டு எங்கே பார்த்தாலும் அது சாவர வரைக்கும் இருக்க போகிறேன்னு சொல்கிறாங்கன்னே தெரியல சார். வண்டி ஓட்டிட்டு போனோன்னா அப்படியே தூக்கிக்குது புடவை. அது மட்டும் இல்லாமல் உட்காந்து எழுந்திரிச்சோன்னா, இவங்கெல்லாம் இது வரைக்கும் யாரும் சொல்லியிருப்பாங்களா என்னன்னு தெரியல, இன்ஸ்கர்ட்டை அப்படியே தூக்கிக்கிட்டே இருக்கு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிக்கிட்டே போகுது. இப்படியான சிரமெல்லாம் வந்து இன்னும் காற்று புஷ்ஷுன்னு உள்ளே போனால் பயமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நாங்கள்லாம் சேஃபாக தான் இருக்கிறோம். எப்படி பைக் ஓட்டுறீங்க இப்போ? இப்படி பறந்துகிட்டே இருக்கும் சார். இந்த பக்கம் பறக்கும், இந்த பக்கம் பறக்கும். இந்த கொசுவத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி போக வேண்டியதா இருக்கு. காலை கீழே வச்சுட்டா திரும்ப கொசுவத்தை எடுத்து வச்சுட்டு தான் காலை தூக்கி மேல வைக்க வேண்டியதா இருக்கும். இல்ல சார், சுபா அருணாச்சலம் வந்து ஒரு நல்ல டிரைவிங் ஸ்கூலுக்கு போய் எப்படி வண்டி ஓட்டுறதுன்னு கத்துக்கிட்டா அருமையா வண்டி ஓட்டலாம். நானும் முதல்ல நல்ல சாரி கட்ட இன்ஸ்டிடியூட் போய் எப்படி சாரி கட்ட சொல்றீங்க. ஏன்னா நான் பைக் ஓட்டுவேன், என்னுடைய குழந்தைகளை வைத்து கொண்டு ஓட்டுவேன், யார் பின்னாடி உட்காந்துருந்தாலும் அழகா வண்டி ஓட்டுவேன். ஒரு வாரம் என்கிட்ட டியூஷன் வர சொல்லுங்க, ரொம்ப நல்லா கத்துத்தரேன். சரி, இவங்க இந்த கொசுவத்தை எப்படி மேனேஜ் பண்றாங்கன்னு தான் எனக்கு தெரியவே இல்லை சார். என்னன்னா, இப்போ கடைகள்ல உங்களை மாதிரி ஆட்களுக்காகவே இன்ஸ்டன்டாவே விற்கிறாங்க புடவை. இந்த இடத்துல 4 பின்,
இங்கே 4 பின் எடுக்கிறீங்க. நீங்கள் பேண்ட்டு ட்ரெஸ் போடுறேன்னு சொல்கிறீங்கல்ல, அதே மாதிரியே சாரீஸ் விற்குது. வாங்குங்க, எடுத்துக்கோங்க, கட்டிக்கோங்க, ஒட்டிக்கோங்க, கிளம்பிக்கோங்க. ஒருத்தன் ஒரு நிமிஷம் 4 பின்னு மேல 4 பின்னு அப்படியே எடுத்து பேண்ட் மாதிரி சொல்லி போட்டுக்கலாம் சொல்றீங்க. ஆமா சார். அதுக்கு பதிலா நான் பேண்டே போட்டுக்கிறேன்னு சொன்னா உங்களுக்கு ஏன் பிரச்சனை ஆகுது? அது ஏன் பிரச்சனையா இருக்குன்னா, அதாவது புடவைய கூட கட்டுவேன், ஆனா அந்த புடவைய பேண்ட் மாதிரி தச்சு கொடுத்தா அதை தான் பண்ணணும் அப்படின்னா என்னமா இது? அதாவது நீங்கள் சேலை உடுத்தும் போது தான் உங்களுடைய தொப்புள் இருக்கு இல்லைங்களா, அது காற்றோட்டமான சூழ்நிலையில் இருக்கும். அப்போ அந்த காற்றோட்டம் இருந்ததுனா தான் உங்களுடைய கர்ப்பப்பையில் நீர்க்கட்டிகளால் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு எத்தனை பெண்கள் குழந்தையின்மையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஓகே, ஒரு நிமிஷம் அப்படியே அக்கறை. ஓகே, இப்போ டாக்டர் சொல்கிறாங்க நீங்கள் வந்து தொப்புளை வந்து காற்றோட்டமாக வச்சிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அதுக்காகத்தான் சேலையை கட்ட சொல்கிறோம், இல்லாட்டி நீர்க்கட்டி வந்துருக்குறாங்க. இப்போ உங்கள் மக தொப்புளுக்கு கீழே சேலையை கட்டுறா, நீங்கள் மேலே சேலையை தூக்கிக்கிட்டுன்னு சொல்லுவீங்களா, பரவாயில்ல காற்றோட்டமாக இருக்குது டாக்டர் சொல்லிருக்கான்னு சொல்லுவீங்களா? இல்லை அப்படி இல்லை சார், நம்மளுடைய ட்ரெடிஷ்னல்னு ஒன்று இருக்குது. நான் ஒரு கேள்வி, ரொம்ப சிம்பிள் கேள்வி. மக வந்து தொப்புளுக்கு கீழே சேலையை கட்டிக்கா லோ ஹிப்பில், நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆமாம் கரெக்டாக அக்கு கொஞ்சம் டாக்டர் சொல்ல கட்டுமீங்களா, இல்லை சேலையை தூக்கி நீங்கள் சொல்ல வேண்டாம். இப்போ யாரெல்லாம் கலாச்சாரத்தை காப்பாற்றி டாக்டர் சொல்கிற மாதிரி தொப்புளுக்கு கீழே தான் சேலையை கட்டணும், அதுதான் காத்தோட்டம், அப்போ தான் நீர் கட்டி வராது, அதனால நாளையிலேருந்து நான் அதான் செய்ய போகிறேன்னு சொல்ல போகிறாள் யாரெல்லாம்? ஆல்ரெடி அப்படிதான் சார் கட்டிட்டு இருக்காங்க எல்லாரும். அப்படி ஐயா இப்போ வந்துருச்சு, ஓகேவா? இப்போ அப்படியே இந்த புள்ளையை கட்டிட்டு போனா வேலைக்கு போனா உங்களுக்கு சம்மதமா? இப்போ நாங்கள் இங்கே இருக்கிற பெரும்பான்மையான பேர் லோகிப் சாரி தான் கட்டிருக்கிறோம். ஆனால் இது தெரிகிற மாதிரி நாங்கள் ஒன்றும் கிளாமராக கட்டிக்கல. ஸோ லோகிப் சாரி கட்டுறதுனால கிளாமராக தான் இருக்கும்னு முடிவு பண்ணிங்கன்னா அது தப்பு. ஓகே, கிளாமரா இல்லை, அது மறைச்சு அழகாக கட்டிக்க முடியும். ஆனால் அந்த வந்து காற்றோட்டமான ஒரு சூழ்நிலை வேணுங்கிறது அது கர்ப்பப்பைக்கு நல்லதுங்கிறதும் உண்மை. அதே மாதிரி இன்னைக்கு இந்த பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் பாருங்க, யாரும் கால் மேலே கால் போட்டு உட்காரல, அந்த பக்கம் எல்லாரையும் பாருங்க கால் மேலே கால் போட்டதான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அது கர்ப்பப்பையை தான் பாதிக்குது. என்னமா எல்லாம் வெட்டி கர்ப்பப்பையை பாதிக்குது, கால் மேல கால் போட கர்ப்பப்பையை பாதிக்குது, நிச்சயமாங்க. ஆணா இருந்தா புரோஸ்டேட் கிளாண்டை பாதிக்குது, பெண்ணா இருந்ததுன்னா அவங்களுடைய யூட்ரஸை வந்து பாதிக்குதுங்க. தொடர விரும்பாது எதெல்லாம் பிடிக்கல உங்களுக்கு? நீங்க ட்ரெஸ் வாட் எவர் இட் இஸ், எனக்கு ஓபன் ஹேண்ட் பிடிக்கும், எனக்கு கோல்டு ஷோல்டர் பிடிக்கும், வாட் எவர் இட் இஸ் நீங்க வேர் பண்ணிக்கோங்க. ஜீன்ஸ் எதுக்கு வந்தது? அமெரிக்கால சுரங்கத்துல வேலை பார்க்கறவங்க அவங்களுடைய ட்ரெஸ் அடிக்கடி கிழிஞ்சு தேஞ்சு போயிடுது, அதனால அதுக்காக ஜீன்ஸ் துணியை கண்டுபிடிச்சு டென்ட் போடுற துணி, அது டென்ட் போடுற துணியை பேண்டா தைச்சு அவர் ஜீன்ஸ்னு வித்தாரு. அது வந்து அவங்களுடைய வேலைக்கு உபயோகமா இருந்தது. என் பெண்ணை நான் டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போனேன். எதுக்காக? அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படிங்கிற ஒரு ரீசன். அவங்க முதல் கேள்வியே, காலேஜுக்கு நீ டைட்ஸ் போட்டுட்டு போறியா? ஆமா டைட்ஸ் போட்டு போறேன். ஏன் டைட்ஸ் போட்டு போறேன்? எந்த மாதிரி டைட்ஸ் போட்டு போறேன்? நீ வாங்குற துணி இந்த மாதிரி பனியன் மெட்டீரியல் தானே மேடம், பனியன் போட்டுட்டா வேர்வையை உறிஞ்சும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. போடுற நீங்க வாங்குற பனியன் மெட்டீரியல் மோர் தேன் 1000 rupeesக்கு மேல போனாதான் அது வேர்வையை உறிஞ்சும். சாதாரணமா 300 ரூபாய் 400 ரூபாய் விற்கிற அந்த டைட்ஸ் எல்லாம் நைலான் மெட்டீரியல்ல உருவாக்கப்பட்டது, அது நிச்சயமா வேர்வையை உறிஞ்சாது. இப்போ வாட் எவர் இட் இஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் அப்படின்னு நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும் பின்னாடி உங்களோட தான் அஃபெக்ட் பண்ணும். பூஞ்சை தொற்று, இன்ஃபெக்ஷன், அது இதுன்னு எல்லா விதமான பாதிப்புகளையும் இந்த டைட்ஸ் ஜீன்ஸ் எல்லாம் உருவாக்குதுன்னு இப்போ இந்த க்ஷணத்துல ஏதாவது ஒரு கைனகாலஜிஸ்ட கூப்பிட்டு நீங்க உட்கார வச்சு கேட்டு பாருங்க, அவங்க ப்ராமிஸ் பண்ணுவாங்க த்ரூ மெடிக்கல் சயின்ஸ் இந்த மாதிரி ஜீன்ஸ் போடுறது, டைட்ஸ் போடுறது இதெல்லாம் நம்ம கர்ப்பப்பையை ஹீட் பண்ணி ஃபைப்ராய்ட்ஸ்ல ப்ராப்ளம், கர்ப்பப்பையில ப்ராப்ளம்லாம் உண்டாகிறது அப்படிங்கறத மெடிக்கல் சயின்ஸ் ப்ரூஃப் பண்ணிருக்கு. சார் இவ்வளவு விஷயம், ஒரு நிமிஷம், நீங்க தாலி போடுறது, மெட்டி போடுறது இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்றாங்களா? அமெரிக்கால ஃபாலோ பண்றாங்களா? ஆப்பிரிக்கால ஃபாலோ பண்றாங்களான்னு கேக்குறீங்க. காது குத்திக்கிறது அப்படிங்கிறது ஒரு அக்கு பிரஷர், யாருமே இல்லை நீங்க இல்லை, ஆண்களுக்கும் அந்த காலத்துல காது குத்தினாங்க, பெண்களுக்கும் காது குத்தினாங்க. அமெரிக்கா ஆப்பிரிக்கா எல்லா இடத்துலயும் ஸ்டைல் அப்படின்னாவது ஒரு அக்கு பிரஷர் அப்படின்னு சொல்லி குத்திக்க ஆரம்பிச்சாங்க. மருதாணி போட்டுக்கோ அப்படின்னாங்க, நகத்துல நகைச்சுத்தி வராது, அது வராது, இது வராது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ டாக்டர்ஸ் முதல்ல டாட்டு போட்டுக்கிறதுலாம் எல்லாம் இது பண்ணாங்க. இப்போ டாட்டு போட்டுட்டா ரத்தத்துல பாய்சன் கலக்கிறது, பிளட் டொனேஷனுக்கு அலோவ் பண்றது இல்லை. டாட்டு போட்டுக்கிட்டவங்களுக்கு பிளட் டொனேஷன் கொடுக்கறதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வர ஆரம்பிக்கிறது. கலாச்சாரம் கலாச்சாரம் கலாச்சாரம்னு சொல்லிட்டு அதெல்லாம் மீறி போய் நீங்க ஃபேஷன் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயமும் இப்போ இல்லை, இன்னும் ஒரு 10-15 வருஷத்துல அதே டாக்டர்ஸ் திருப்பி சொல்லுவாங்க ஃபேஷன் ஃபேஷன் ஃபேஷன். நீங்க மாறுற ஒன்றும் பாய்சன் 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 அப்படிங்கிறத இன் ஃபியூச்சர்ல நீங்க நிச்சயமா புரிஞ்சுக்க தான் செய்வீங்க. ஒரே ஒரு நிமிஷம், எல்லாமே ரைட்டு, கலாச்சாரம் இது எல்லாம் ரைட்டு. ஆனால் ஒன்று என்னன்னா வெரி சிம்பிள், இன்னைக்கு இருக்கிற லேடிஸ்க்கு வந்து சர்வைவல்ங்கிறது ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்குது. இந்த சர்வைவல் வரும்போது கலாச்சாரத்தை வந்து முடியறத செஞ்சுட்டு பாக்கியை வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாங்க.
யாருமே வந்து கலாச்சாரத்துக்கு அகெயின்ஸ்ட் கிடையாது. ஆனால் அது சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அவளோடது வந்து ஃபஸ்ட்டு நான் சர்வைவ் ஆனாதான் என் ஹஸ்பண்டுக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது வேலை போயிடுச்சு, இல்லை அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் திடீர் இழப்பு அப்படிங்கும்போது இவளால் ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்க முடியும். ஸோ அப்போ அந்த வேலைக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறதுனால முடியறத மாத்திரம் பண்ணுறா, முடியாததை அப்புறம் டைம் இருக்கிறச்சே பண்ணிக்கலாம். ஸோ ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கிறா. இல்லைன்னா அந்த காலத்துலலாம் புருஷன் இறந்து போனாலோ அந்த குழந்தை வந்து அந்த பொண்ணு வந்து அந்த பசங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. ஆனால் இன்னைக்கு அந்த நிலைமைக்கு இல்லை. ஏன்னா அவளுக்கு அந்த படிப்பு இருக்கு, தைரியம் இருக்கு, தன்னம்பிக்கை இருக்கு. ஸோ அவளால் அப்படி இல்லைனாலும் எப்படியும் என் குழந்தைகளையும் என்னால் என் காலில் நிற்க வச்சு காப்பாற்றிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இன்னைக்கு இருக்கு. கலாச்சாரத்தை தொடர விரும்பும் பெண்கள் ஒருபுறமும், தொடர்வது மிக சுவையாக இருக்கிறது என்று சொல்லும் பெண்கள் மறுபுறமும் பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய இணைந்து கொள்ள சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார் சமூக செயல்பாட்டாளர் திரு ஓவியா அவர்கள். நான் அவங்க ஓவியாட்ட வந்து கேள்வி முன்னாடி கேட்கணும். இப்போ தொடர்ச்சியாக இந்த கலாச்சாரத்தை தொடர விரும்பாத அல்லது சுமையாக இருக்கிற சொல்ற பெண்கள் இருக்காங்கல்ல, இவர்கள் தொடர விரும்பாது எதெல்லாம் பிடிக்கல உங்களுக்கு? இப்போ நீங்க பாக்குற நியூஸ் எல்லாமே ஸ்கூல் டேஸ் லவ்ஸ், ஸ்கூல் பசங்க கட்டடிச்சிட்டு போய் பெரிய கலாச்சார இந்த மாதிரி கலாச்சார சீரழிவு நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. இந்த சின்ன கண்டிப்பா உங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாத வெளிப்பாடு தான் அது. அந்த மாதிரி ஸ்கூல் பசங்க காதல் அது கலாச்சார சீரழிவு சொல்ல வந்தீங்கன்னா ஆண் பெண் பழகிறதே சொல்லுவீங்க. இல்ல சார், அதை தான் சொல்ல வரேன் நான். நம்ம வீடு கட்டமைப்புல ஆரம்பத்துல இருந்து இருந்தப்ப யார்கிட்ட எப்படி பண்ணோம், உறவு முறைகளோட பாரம்பரியம், தங்கச்சி அண்ணன்ட்ட எப்படி பேசணும், அப்பா அம்மாட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஜாயின்ட் ஃபேமிலியில பெரியப்பா வந்தா ஏஞ்சி நிக்கணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்ததோட விளைவு தான் எந்த ஒரு கெட்ட பழக்கம் தீய பழக்கத்துக்கும் போகாம அது ஒரு கட்டமைப்பா இருந்துச்சு. அதை மீறணும்னு நீங்க நினைக்கும் போது தான் இவ்வளவு சிக்கல்களும் ஃபேஸ் பண்றீங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குழந்தை பருவ காதல் இதெல்லாம் சொன்னீங்க இல்லையா? ஸோ ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது எல்லா குழந்தைகளுக்கும் காதல் உணர்வுங்கிறது ஏற்படணும். அதுதான் வந்து இயற்கையான விதி, சரிங்களா? ஸோ அந்த காதல் உணர்வு வந்து ஏற்படும். அந்த இடத்துல இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய மீடியாஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, அது மறுக்கப்படவே இல்லை. அது ஃபேமிலியில் நாம் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோங்கிற ஒரு விஷயமும் நம்ம பார்க்கணும். அதை மறைக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இந்த விஷயங்களெல்லாம் பார்க்கக்கூடாது, இதெல்லாம் கேட்கக்கூடாது, இதை பற்றி பேசக்கூடாதுங்கிற ஒரு சூழ்நிலையில தான் நம்ம வச்சுருக்கோமே தவிர இது வந்து ஒரு சராசரியான உணர்வு, இந்த உணர்வு வந்து இப்படி தான் இருக்கும், இதை கடந்து போகிறதுக்கு நீ இதெல்லாம் பண்ணால் கடந்து போயிடலாம் டைவர்ட் பண்ணுறதுக்கோ அல்லது நீங்கள் வந்து அவங்கள கட்டமைச்சு கொண்டு போகிறதுக்கோ நம்ம எவ்வளோ பேர் ப்ரிப்பேர்டாக இருக்கோம் ஆஸ் அ பேரண்ட்? இல்லை, ஆஸ் அ பேரண்ட்டாக ஒரு கல்வி அறிவு தேவைங்க. ஏன்னா ஒரு குழந்தைய வந்து சாப்பாடு போட்டு வளர்க்குறது மட்டும் கிடையாது, ஒரு சொசைட்டிக்கு அந்த குழந்தைய வந்து நம்ம ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷனாக கொடுக்கணும். குழந்தைக்கு காதல் வந்தால் அது தப்பு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்ட். குழந்தைக்கு இன்ஃபேச்சுவேஷன் வந்தால் இது இன்ஃபேச்சுவேஷன், அது தப்புமா அப்படின்னு பேரண்ட்ஸ் சொல்லணும். இந்த வார்த்தை ரொம்ப கரெக்ட். என்னோட கவலை என்னன்னா வளர்ந்த கன்னிகளுக்கு காதலே வரமாட்டேங்கிறது. கல்யாணம்ங்கிறதே எதுக்கு, இட் இஸ் அ பர்டன் டு மீ அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ இருக்கிற விமன். குடும்பம் என்ற அமைப்பே எதற்கு என்று கேட்கக்கூடிய நிலைமை இன்று நாட்டில் இருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? அப்படித்தான் பெண்கள் வந்து தன்னுடைய இண்டிபெண்டன்ஸ்க்கு எது வரையறை அப்படிங்கிறத எப்படி நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்னா, நான் யாருக்கும் சாராமல் இருப்பது அப்படின்னா ஓகே, ஆனால் யாரோடும் இணைந்து இல்லாமல் இருப்பது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இந்த மிக மென்மையான உணர்ச்சிகள் வாழ்க்கையில ஒரு பெண்ணுக்கு வரணுமா இருந்ததுன்னா அந்த பெண் தன்னை பெண்ணாக நினைக்க வேண்டும். அதற்கு அவளே சில ஹோம்ஒர்க் பண்ணிக்கணுங்கிறது தான் நாங்க எல்லாரும் பாரம்பரியம் கலாச்சாரம் இந்த வார்த்தைகள்ல சொல்றோமே தவிர்த்து மனநிலையில் நாம் பெண்ணாக இருக்க வேண்டும். அப்பதான் ஒரு ஆணை நம்ம நினைக்கவே முடியும். இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், ஐடில எல்லாரும் வேலை பார்க்குறோம், ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அதனாலதான் அவங்களுக்கு குழந்தைகள் இல்ல மேடம், அது இல்ல காரணம். அவங்களுக்கு அந்த உணர்வுகள் குறைந்து போய்விட்டது. சொசைட்டி இஸ் டிப்ரைவிங் ஆஃப் திஸ் from these people. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை அப்படி இருக்கு. நான் யாரையுமே குறையா சொல்லவே இல்லை. அவங்க சொல்ற ஒரு பாயிண்ட் வேலை என்னன்னா, நான் யாரையும் சார்ந்து இருக்க மாட்டேங்கிறது வேற, ஆனா யாரோடும் இணைந்து இருக்க மாட்டேங்கிறது இருக்குல்ல. உங்களுடைய இந்த மறுதளிப்பு இருக்க பழக்க வழக்கங்கள் பண்பாடு கலாச்சாரத்தை எல்லாம் மறுதளிக்கிறோம், எதெல்லாம் வேணும் எடுத்துக்கிறோம், வேணாங்கிறத தள்ளிடுறோம் அப்படின்னு சொல்லி கிடைச்சது வந்துட்டீங்கன்னா எதுவெல்லாம் அவசியமோ அதையவே மறுதளிக்கிறீங்க, அதுக்கே சேர மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நின்றுட்டீங்கிறத அவங்க சொல்றது. யார்கிட்ட பதில் இருக்குது சார்? ஆக்சுவலாக அவங்க சொன்னது உண்மைதான். அது வந்து ஒரு பர்டிகுலர் இது கிடையாதுல்ல சார். நான் இப்போ இருக்கேன்னா நான் ஒருத்தர் கூட சேர்ந்து தான் இருக்கணும்னு கிடையாது. என்னால் தனியாக இருக்க முடியும்னா நான் தனியாக இருக்க முடியும். கண்டிப்பாக தனியாக இருக்க இல்லை சார், இயல்பு. யாருக்கு தனியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லலாம். சொல்லுன்னா ஒரு காலகட்டத்தில் இணைந்து இருப்பது என்பது வாழ்வில் நல்லது இல்லையா? நீங்கள் தனியாக இருந்துப்பீங்கன்னா இருந்து போங்க, யாருமே கட்டாயப்படுத்த போகிறதில்ல. நான் தனியாகவே தான் கிடைச்சரையும். ஒரு ஆண் திருமணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான், ஒரு இடத்துல விட்டுருவாங்கல்லம்மா, ஒரு 40 வயசுக்கு அப்புறம் விட்டுருவாங்க.
ஒரு பெண்ணை 40 வயசுக்கு அப்புறம் விட்டுருவாங்க, கல்யாணம் பண்ணி சொல்ல மாட்டாங்க, பண்ணிக்கலன்னு சொன்னா அப்படி ஆள் இருக்காங்க, பார்த்துருக்கோம். உங்க எதிர் வீட்லையும் எதிர் வீட்லையும் பார்த்துருக்கோம். ஆனா அதுவே எல்லாரும் பெரும்பான்மையா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கிறத அவன் சொல்றான். எப்பொழுது ஒரு உயிர் முழுமை அடைகிறது அதை சொல்லுங்க. ஒரு உயிர் இன்னொரு உயிரை தோற்றுவிக்கும் பொழுதுதான் முழுமை அடைகிறது. அந்த தோற்றுவிக்கிறதுக்கு பெண் காரணமா இருக்கா? உடல் ரீதியாக மன ரீதியாக ஒரு ஆணை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவனோடு இணையும் பொழுதுதான் அடுத்த ஒரு உயிரை அவளால் தோற்றுவிக்க முடியும். ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாய் பண்ணி கூட தான் குட்டி போடுது. அதெல்லாம் இப்ப பிரச்சனையே இல்லை. நீங்க உடனே கேட்பீங்க, நான் என்னோட கேள்வி ஒண்ணுதான், நாய்க்கோ பன்னிக்கோ IVRF முறையில இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை அதுக்காக கிளினிக்ஸ் எங்கேயான ஓபன் பண்ணி அதனால அதுகளுக்கு ஒரு மருத்துவத்தினால ஒரு இன்னொரு நாயோ இன்னொரு பன்னியோ ஏதாவது பிறந்திருக்கா என்ன? நிச்சயம் கிடையவே கிடையாது. ஏன் மனிதர்களுக்கு இந்த நிலைமை? அதுதான் என்னுடைய முக்கியமான கேள்வி. சார் இப்போ அவங்க கேட்குறாங்க, இப்போ நான் நம்ம இன்னொரு உயிர் கொடுக்கறது தான் நமக்கான அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் இப்போ இன்னொரு உயிருக்கு கொடுத்துட்டு எனக்கு அதுக்கப்புறமா இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ தனியாக போனோம், ஓகேவா? அதுக்கு பதிலாக எனக்கு அது முன்னாடியே தெரியுது, நான் தனியாவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்றேன், அதையே ஆக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. அடுத்த கேள்வி, நீங்க ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இப்ப ரொம்ப ஃபேஷன் ஆயிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். பர்த்டே வந்தா எப்படி செலிப்ரேட் பண்றோம் எல்லாரும்? உங்க கேள்விக்கு பதில் ஒருவேளை என்னையே கட்டாயப்படுத்துறீங்க, நான் வேண்டாம். அததான் சார் சொல்ல வரேன். இந்த கேள்வி அதுக்காக தான் சொல்றேன். பர்த்டே வந்தா எல்லாரும் எங்க செலிப்ரேட் பண்ணணும்னா ஒரு அனாதை இல்லத்துல போய் சாப்பாடு போட்டு செலிப்ரேட் பண்றோம். எப்படி அனாதைகள் உருவாகுறாங்க? எனக்கு இந்த குழந்தை பெத்தாச்சு, ஆனா என்னால இது பண்ண முடியல, நான் தனியா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன், முடியுமா? செய்யலாமா? அதை தானே முன்னாடியே தெரிஞ்சுட்டு எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு சிலர் போறாங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாம் அது மாதிரி இது ஒரு சிலருங்கிறது இப்ப தெரியுமா? 10 வருஷம் கழிச்சு இதுதான் வாழ்க்கை முறையா மாறிடும். அப்ப நம்மளுக்கு அடுத்த சந்ததிங்கிறதே இருக்காது. இப்ப சொல்ற மாதிரி இந்த கலாச்சாரத்தை பின்பற்றாம இருக்குது இருக்குல்ல, அதாவது முக்கியமான விஷயம், கலாச்சாரம்னு சொல்லி ஃபாலோ பண்ண சொல்ற எதுவும் முதல்ல என்ன செய்யுதுன்னா நம்முடைய சுதந்திரத்தை தடுக்குது. இந்த மாதிரி வேலைகள்லாம் என்னுடைய சுதந்திரத்தை தடுக்குது. இப்ப அவங்க சொல்றது அதுதான், நான் ஒன்று சுதந்திரமாக நினைக்கிறேன், நீங்கள் கலாச்சார பேரில் என்ன திருமணம் பண்ண சொல்கிறீங்க, இதெல்லாம் செய்ய சொல்கிறீங்க. அப்படி இந்த காரியங்கள்லாம், இந்த கலாச்சார செயல்கள்லாம் என்னுடைய சுதந்திரத்தை கெடுக்குதுன்னு சொல்லுவீங்க. சார் என் குழந்தைய தான் சார், நான் இப்போ கல்யாணம் ஆன உடனே ப்ரெக்னென்ட், ஒரு 3 மாதம் கேப் தள்ளி போட்டேன், எப்போ ப்ரெக்னென்ட் ஆவேன்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணி சரி ஒரு 5 மாதம் கழிச்சு பெற்றுக்கலான்னா அதுக்குள்ளேயே ப்ரெக்னென்ட் ஆகலையா. சரி ஃபர்ஸ்ட் பேபி நின்னோடனே ஒரு 6 days சரி குழந்தை இப்போ ஃபர்ஸ்ட் பேபி ஆச்சு, இன்னும் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு பெற்றுக்கலான்னு மாமியார் வீட்டில் செகண்ட் பேபி எப்போ அப்படியே கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. அவங்களுக்கு என்னன்னா கல்யாணம் ஆனோடனே குழந்தை பெற்றுக்கணும், குழந்தை பெற்று இன்னொரு குழந்தை எப்போ, அதே கேள்வி தான் கேட்குறாங்க. நம்மளோட 3வது கொள்கையே கேட்குறாங்க. ஒரு பையனா இன்னொரு பையன் வேணுமா, இன்னொரு பொண்ணு வேணும், அதை தான் கேட்குறாங்களே தவிர நம்மளோட ஃப்ரீடமாக இருக்க விட மாட்டுறாங்க, ஹஸ்பண்டோட ஃப்ரீடமாக இருக்க விட மாட்டாங்க. சார் இப்போ ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க, அதுக்கு இவங்க ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. சூப்பர், பண்ணுங்க, ஃபங்க்ஷன் பண்ணுங்க, வேணான்னு சொல்லவே இல்லை. உங்கள் வீட்டுக்குள்ள உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தத்தை வச்சு தாராளமாக பண்ணுங்க. அந்த சடங்கை நாங்களும் மதிக்கிறோம், எங்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த சடங்கெல்லாம் செய்யறது. இது ஒரு இது சரி, ஓகே செய்யுங்க. அதுக்கு ஒரு சயின்டிஃபிக் காரணம் சொல்லுவீங்க, சயின்டிஃபிக்கா சொல்லுவாங்க, ரீசன் சொல்லுவாங்க, எல்லாம் செய்யுங்க. இங்க மஞ்சள் நீராட்டு விழான்னு ஒரு ஃபங்க்ஷன் பண்றீங்க, அந்த குழந்தைய நீங்க கேக்குறீங்களா? எனக்கு வாயிலேருந்து வரும்போதே குழந்தைன்னு தான் வருது. அந்த குழந்தைய போட்டு புடவை கட்டி, அது பாவங்க, அது அந்த குழந்தை எனக்கு விருப்பம் இல்லை, என்னை ஃபோர்ஸ் பண்ணி அப்படியே ஏதோ பொம்மை மாதிரி அது உட்காந்துருக்கு. அது போட்டு அந்த ஃபோட்டோ ஷூட்டுன்னு எடுப்பாங்க பாருங்க, அந்த அலங்காரம் பண்ணி ஒரு வேஷம் போட்டு அன்னைக்கு அந்த பொண்ணு படுற பாடு பார்த்தீங்கன்னா நீங்கள் அழுதுருவீங்க. இப்போ வீட்டில் பார்த்தோன்னா நம்ம ஜாயின்ட் ஃபேமிலின்னு எல்லாம் இருந்தால் ரிலேட்டிவ்ஸ்க்கு சின்ன குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க. ஆசையாக நம்ம மாமியார் வீட்டுக்கெல்லாம் போகும்போது அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சுவோம். அப்போ இந்த மீதி இந்த சித்திமார்கள் சித்தப்பாமார்கள் இவங்கெல்லாம் எங்க இந்த பாப்பாக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்வாங்க. புரியாது நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னு. என்ன போர் அடிக்குதுன்னா, இல்லை இந்த குட்டி பாப்பா விளையாடுறதுக்கு இன்னொரு குட்டி பாப்பா வேணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீ குழந்தை பெற்றுக்கோ அப்படின்றத டைரெக்டாக சொல்லாமல் இந்த மாதிரி புது புது ஸ்டேட்மெண்ட்ஸாக கொடுப்பாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு சகஜமாக பழகி பேசுகிறது எல்லாமே கஷ்டமாகுது. அதுக்கப்புறம் வெளியே சர்ச்சுக்கு போனாலோ கோயிலுக்கு போனாலோ எல்லாரும் கேட்பாங்க, கல்யாணம் ஆகி ஒரு 1.5 வருஷம் இருக்கும், இல்லை கல்யாணம் ஆகி இன்னும் குழந்தை பிறக்கலையா, ஏன் பிளான் பண்ணுறீங்களா, தள்ளி போடுறீங்களா? ஸோ குழந்தை அப்படின்றது ஒரு கணவன் மனைவிக்கு உள்ள இருக்கிற ஒரு பர்சனலான விஷயம். இதில் அம்மா அப்பாவா இருக்கட்டும், மாமனார் மாமியாரா இருக்கட்டும், சொந்தங்களா இருக்கட்டும், யார் வேணா ஒரு சஜஷன் கொடுக்கலாமே ஒழிய
அவங்க கிட்ட திணிக்க முடியாது. உனக்கு இந்த வயசு ஆகுது, உன் கணவருக்கு இந்த வயசு ஆகுது, நீ இந்த டைம்ல குழந்தை பெத்துக்கிட்டாதான் இந்த டைம்ல அதுக்கு வயசுக்கு வரும், இந்த டைம்ல கல்யாணம் பண்ணலாம். எல்லாமே பிளானிங், வாயில வடை சுடலாம். நம்ம பிளான் பண்ற மாதிரி தான் நடக்கும் அப்படின்றது நிச்சயமே கிடையாது. ஒரு விசேஷத்துக்கு போனாலோ வெளியே போனாலோ ஐயோ நானே யோசிச்சா ஏன் உனக்கு குழந்தை இல்லையா அப்படின்னு கேட்டால் அது ஒரு டைம்ல வந்து அது ஒரு கோபமாவே மாற ஆரம்பிச்சிருது. சரி இப்போ நான் வெளியே போனால் எனக்கு இந்த கேள்வி வரும், அதனால நான் இந்த விஷயங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணுறேன்ட்டு வெளியே போகிறதோ ஒரு சோஷியல் ஒரு மீட்டிங்க்கோ கல்யாணங்களுக்கோ இதுக்கெல்லாம் போகிறதே நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடுறோம். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு டார்ச்சர்ஸ் இருக்கு. இப்போ கமலா செல்வராஜ் மேம் டாக்டர் அவங்க வந்து யூடியூப்ல ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய மென்சுரேஷன் பீரியட், நம்மளுடைய பருவமடைதல் அந்த காலத்துல மினிமம் 15 வருஷம். ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நான்லாம் வந்து 15 வருஷம் சார், 15 வயதுல தான் பூப்படைந்து. என்னுடைய மென்சுரேஷன் சர்க்கிள் மினிமம் 35 வருஷம். ஸோ 50 வருடம் வரைக்கும் அந்த பெண்களுடைய மென்சுரேஷன் இருக்கும். அதனால அவங்களால எந்த டயத்தில் வேணாலும் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த காலத்தில் அதுக்கான பாசிபிலிட்டிஸ், உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே இருந்தது. இப்போ இருக்கிற பெண்கள் 11 வயதிலேயே இல்ல 10 வயதிலேயே இருக்கும்போது அவங்களுடைய மென்சுரேஷன் சர்க்கிள் குறைஞ்சு போய் மினிமம் 39-40 வயதிலேயே பெண்கள் கருவடையக்கூடிய தன்மையை இழந்துடுறாங்க அப்படிங்கறத டாக்டர் யூடியூப்ல நீங்க போய் பாருங்க, எல்லாரும் இருக்கு. என்கிட்ட கேட்ட போதே அதான் சொன்னாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அதனாலதான் குழந்தை பிறப்ப மினிமம் 3 வருஷத்துக்குள்ள பிளான் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குழந்தை வேணும் அப்படின்னு தோணித்துனா 3 வருஷத்துக்குள்ள. ஏன்னா 3 வருடங்களுக்கு பிறகு ஆணுக்கு பெண்ணின் மேல இருக்கக்கூடிய ஈர்ப்பானது குறைந்து அவன் வேற ஒரு பெண்ணை நோக்க ஆரம்பிக்கிறான் அப்படிங்கறது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. நான் செக்சுவலி நீங்க எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது முன்னாடி ஆகா சூப்பர் பாரதிக்கிறீங்க, அப்புறம் 3 வருஷத்துல குலாவ மாட்டாங்க. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் அப்படி. அந்த மாதிரி மார்னிங் ரொமான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்மளுடைய சயின்ஸ்ல சொல்லப்பட்டது. நான் காலையில எழுந்திருக்கவே மாட்டேன், என்னுடைய ஃப்ரீடம்காக நான் நைட் ஃபுல்லா உழைச்சிட்டு எந்திரிச்சாதான் நீங்க கோலம் போட அனுப்பிச்சிடுறீங்களே, மார்னிங் ரொமான்ஸ் விடுறீங்க. அவங்க பூரா ரெடி தான் அதுக்கு, நீங்க தான் கோலம் போட கூப்பிட்டுருவீங்களே வெளியே. ஓவியா நீங்க சொல்லுங்க, நீங்க பாத்துட்டு இருந்தீங்க 2 பேரும் பேசுறத. இப்போ இந்த 2 கலாச்சாரத்திலையுமே பொதுவான விஷயத்த நான் முதல்ல சொல்லிடுறேன். பொதுவான விஷயம் என்பது பெண்ணை ஒடுக்கக்கூடியது தான் கலாச்சாரம். அது தமிழ் கலாச்சாரமாக இருந்தாலும் சரி, ஆரிய ஊடுருவலுக்கு பிறகு ஆரியம் வந்து கலாச்சாரத்தை வெற்றி கொண்ட பிறகு வந்த கலாச்சாரமாக இருந்தா இன்னைக்கு நிலவி கொண்டு இருக்கக்கூடிய கலாச்சாரமாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே பெண்ணை ஒடுக்கக்கூடியது தான். இந்த அணியில இந்த ஒடுக்குமுறைக்கு இவர்கள் பலியானதை விட இந்த தலைமுறை பலியானது தான் அதிகம். ஆனா அதை நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா நியாயப்படுத்த விரும்புறீங்க, ரொமான்டிசைஸ் பண்ண விரும்புறீங்க. அதாவது அது எப்படி அப்படின்னு கேட்டா, ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை அடிமை கொள்ளும் போது போர்னாலையும் வன்முறையினாலையும் அடிமை கொள்ளுவதுங்கிறது ரொம்ப தற்காலிகமானது. ஆனால் நிரந்தரமாக அடிமை கொள்ளணும்னா அவங்கள கருத்தியல் ரீதியாக மூளைச்சலவை செய்து நீ இப்படி இருப்பதுதான் உனக்கு பெருமைன்னு உணர வைக்கிறது தான் அடிமைத்தனத்தினுடைய ரொம்ப மூலமான வேர். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு செயல்படுது. நிறைய பேர் இங்கே சயின்ஸை பற்றி பேசுனாங்க. எனக்கு உண்மையாகவே அரசியல் சட்டமே இவ்வளவு முழுமையாக அமுலாகிறது இந்த விஷயத்துல தான் நினைக்கிறேன். அரசியல் சட்டத்தின் 51வது பிரிவு அறிவியல் மனப்பான்மையை வளர்ப்பது. அப்போ ஏன்னா புல்லரிச்சு போயிடுச்சு, ஆஹா அறிவியல் மனப்பான்மை நம்ம நாட்டில் எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு நான் உண்மையாகவே ரொம்ப பிரமிச்சு போனேன். ஆனால் அவ்வளவு நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? பெண்ணுக்கு வந்து பாலியல் உணர்வு அற்று போயிட்டா என்ன பண்ணுறது? பெண்ணுக்கு பிள்ளை பிறக்கலைன்னா என்ன ஆகுறது? உங்களுடைய அத்தனை விஷயங்களும் கடைசியில் சென்டர் பண்ணுற கொஸ்டின் என்ன? ஒரு பெண் இன்ஜினியர் ஆக முடியலைன்னா உங்களுக்கு வருத்தம் இல்லை, ஒரு பெண் டாக்டர் ஆக முடியலைன்னா வருத்தம் இல்லை, ஒரு பெண் தனித்து வாழ முடியாமல் அவள் தவிச்சு போய் ஒரு தனக்கு பிடிக்காத ஒரு கல்யாண பந்தத்தில் உழல்றதை பற்றி நமக்கு வருத்தம் இல்லை. தனக்கு விரும்பினாலும் விரும்பலைனாலும், உடல் ஒத்துழைத்தாலும் ஒத்துழைக்கலைனாலும் அவள் பிள்ளை பெறணும்னு நிர்பந்திக்கப்படுறதை பற்றி நமக்கு வருத்தம் இல்லை. ஒரு பெண், அதாவது ஈன்று புறந்தறுதல் என் தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே. இதுதான் நம்ம மேல நமக்கு கொடுக்கப்பட்ட ஃபார்மேட். ஆமா, இத மீறாம இருக்கிறதுக்கு இன்னைக்கு நேத்து கண்டுபிடிச்ச நானோ சயின்ஸ்ல இருந்து கூட நீங்க ஆதாரம் கொடுக்க தயாரா இருக்கீங்க இல்லையா? இந்த ஃபார்மேட் மீறப்படக்கூடாது, இந்த வடிவம் சிதைந்து போய்விடக்கூடாது. அதுக்கு இப்போ இதுல இன்னொரு மிக்ஸ்டா ஒரு ஆர்குமெண்ட் இதுக்கு இடையில என்ன வருதுன்னா, நீங்கள் பெரியவங்க சொன்னபடி கேட்க மாட்டீங்களா, மற்றவங்கள நேசிக்க மாட்டீங்களா, மற்றவங்கள வந்து உதவ மாட்டீங்களா? இது எல்லாமே
நீங்கள் வந்து அங்கே கலாச்சார மீறலை கேள்வி கேட்கல, ஒரு சுயநலமான மனோபாவத்தை கேள்வி கேட்குறீங்க. எல்லா சுயநலமான மனோபாவமும் கலாச்சார மீறல்கள் அல்ல. கலாச்சாரத்தை திட்டமிட்டு மீறுவது என்பது வேறு. அதாவது 4 பேரோடு சேர்ந்து வாழ்வதில் எனக்கு சிக்கல் இருக்கிறது அப்படின்னா அதில் அந்த அமைப்பு ரீதியான பிரச்சனைகளும் இருக்கு, மனிதர்கள் ரீதியான பிரச்சனையும் இருக்கு. அது நீங்கள் கேஸ் பை கேஸ் தான் பார்க்க முடியும், அதை நீங்கள் மொத்தமாக சொல்ல முடியாது. இந்த ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி பேசும்போது ஏதோ இந்த ஒரு பெண்ணடிமை கலாச்சாரத்தை மீற நினைப்பவர்கள் எல்லாம் பொது சமூகத்துக்கு விரோதிகள் போலவும், இணைந்து வாழ்வதற்கே லாயக்கற்றவர்கள் போலவும், இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் அந்த சமூக கட்டமைப்பு என்கின்ற பெயரில் மனிதர்கள் மீதான அன்பு, நேசம், பாசம் இவற்றை பேணுவது போலவும் ஒரு காட்சி சித்திரத்தை வந்து நாம் கட்டமைக்க முயற்சிக்கிறோம். அப்போ இதை நாம் விளக்கி புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த பக்கம் வந்து எது வந்து சுயநலமாக வரக்கூடிய வாதங்கள், எது ஒரு கலாச்சாரத்தை உணர்ந்து நான் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து அதிலிருந்து ஒரு விடுதலையை நோக்கி வரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது நமக்கு வந்து புரியும். நான் ஒன்று சொல்கிறேன், கலாச்சாரமே இல்லாமல் ஒரு மனித சமூகம் வாழ முடியாது. அவங்க சொன்னது மாதிரி மனிதன் வந்து பரிணாமம் பெறும் பொழுதே குரங்குனா குரங்கே கூட்டமாக தான் வாழுது. குரங்குல இருந்து தோன்றிய மனிதன் வந்து கூட்டமாக தான் வாழ முடியும். நம்முடைய பரிணாமமே அப்படிதான் இருக்கு. எனவே கூட்டம் கண்டிப்பாக தேவை, சமூகம் கண்டிப்பாக தேவை. அப்போ ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு சமூகத்துக்குள் வாழும்போது அதற்கான சில பொது விதிகள் கண்டிப்பாக தேவை. அதுதான் கலாச்சாரம். ஆனால் அந்த கலாச்சாரம் என்பது நீங்கள் மதத்தின் பேரால், மொழியின் பேரால், இனத்தின் பேரால் ஏற்கனவே சொல்லி வைக்கப்பட்டிருக்கின்ற கலாச்சாரங்கள் தான் என்று சாதிக்க முற்படக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய வேண்டுகோள். இங்கே வேணால் வரலாற்றில் போய் படிங்க. அறிவியல் அறிஞர்களாக, அரசியல்வாதிகளாக, அரசியல் தலைவர்களாக வெற்றி பெற்றிருக்கிற பெண்கள் பெரும்பாலும் நீங்கள் சொல்லுகின்ற குடும்ப கலாச்சாரத்தை ஒரு வகையில், ஏதோ ஒரு வகையில் அதிலிருந்து வெளியே வந்தவங்களாக தான் இருக்கிறாங்க. நீங்கள் வேணால் போய் படிச்சுப்பாங்க, இது யதார்த்தம். அப்போ ஒரு பெண் இந்த சமூகத்தில் வெற்றி பெறுவதற்கு சந்தேகமில்லாமல் நாம் கட்டி வைத்திருக்கின்ற இந்த குடும்ப கலாச்சாரம் என்பது எதிராகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறது வெள்ளிடை மலை போன்ற உண்மை. இதில் நம்ம ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க எதுவுமே இல்லை. எனவே நாம் என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னால், இணைந்து வாழ்தல் அதற்கான கலாச்சாரம் என்பதை இந்த பெண்களும் நண்பரும் நாமும் சேர்ந்து நாம் சிந்தித்து படைக்க வேண்டுமே ஒழிய அதில் எது அனைவருக்கும் நல்லது, ஆண்கள் உள்ளிட்ட பொது சமூகத்துக்கும் எது நல்லது என்று சிந்தித்து கலாச்சாரத்தை எழுத வேண்டிய பொறுப்பு இந்த காலகட்டத்தில் வாழ்கின்ற பெண்களுக்கு இருக்கிறது. பெண் பொது வாழ்க்கைக்கு வரும் பொழுது, சமூகத்திற்கான வழிகாட்டியாக வரும் பொழுது, சமூகத்தை வழிநடத்துபவராக வரும்போது ஏதாவது ஒரு வகையில் தன் குடும்பத்தை விட்டு வெளியே வந்தவராக தான் இருப்பார். குடும்பத்தை முழுமையாக குடும்பத்திற்காக அப்படின்னு இல்லாதவராக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அது பெண்ணுக்கு மட்டும் இல்லை, ஆணுக்கும் பொருந்தும். நீங்கள் இந்தியா பூரா பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பெரும் தலைவர்களோ அவன் பூரா குடும்பத்தை கைவிட்டுவேன். காந்தியை பின்தொடர்ந்து இந்த நாட்டில் லட்சம் கோடி இளைஞன் பின்னாடி நடந்தான், அவர் மகனை தவிர. அவர் மகன் வாழ்நாள் பூரா தன்னுடைய மாபெரும் எதிரியாக காந்தி தான் வச்சுருந்தாங்க. காந்தி கடைசியில் இந்த ஒரே வருத்தம் என்னென்னா மகனை சரி பண்ண முடியலங்கிறது தான். அப்படி எப்பொழுதுமே எல்லா தலைவர்களும் ஆண் பெண் யாரை பற்றி யார் இந்த குடும்பம், எந்த குடும்ப அமைப்பை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கமோ அந்த குடும்ப அமைப்பை லேசாக ப்ரீச் பண்ணி வர்றவன் தான் அந்த வேலைக்கு வர்றான். நேரு போல, கலைஞர் போல ரொம்ப அரிதான ஆட்கள் தான் குடும்பத்தை ரொம்ப சரியாக வச்சுருந்து சிறப்பாக நடத்தி, அதிகாரத்தை நடத்தி, அரசியல் நடத்திங்கிறது ரொம்ப அரிது. இது ஆண் பெண் இருவரும் போது ஆண் தொடர்ச்சியாக செய்கிறதுனால நம்ம கவனத்துக்கு வர்றதில்லை. நான் உங்களுக்கு சொல்ல வந்தது வந்து என்னென்னா, இந்த கலாச்சாரம் இது என்ன, இதை ஃபாலோ பண்ணுவாங்கிற பற்றி ஓவியா ரொம்ப அழகாக பிரமாதமாக சொல்லி முடிச்சிட்டாங்க. இது எல்லாம் பெண் மேலே தான் வந்து நிற்கிது. ஒரே ஒரு உதாரணம் நடந்ததை சொல்லி உங்களுக்கு முடிச்சிட்றேன். சாந்தின்னு ஒரு பெண் வந்து ட்ராக்கில் தடகளத்தில் ஓடி பரிசு வாங்கினாங்க. உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் சாந்தியை வந்து டெஸ்ட்டுக்கு வரும் பொழுது சாந்தி ஒரு பெண் இல்லை, ஆண் தன்மை அதிகமாக இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி அவருடைய பதக்கத்தை திருப்பி வாங்கினாங்க. வாங்கிறதுக்குள்ளே தமிழக அரசு வந்து 10 லட்ச ரூபா பரிசு அறிவிச்சிருச்சு. பதக்கத்தை வாங்கியாச்சு சாந்திட்டு இருந்து. ஆனால் அரசு அறிவிச்சிருச்சு 10 லட்ச ரூபா பரிசுன்னு. முதலமைச்சராக கலைஞர் இருக்கார். இப்போ குழப்பம் கொடுக்கறதா இல்லை, ஏன்னா ஓடி வந்த பதக்கத்தை வாங்கிட்டாங்க, அரசு கொடுக்குற பணத்தை வாங்குறதே இல்லைன்னு. இதை போய் அவர்கிட்ட சொன்னாங்க, ஐயா இந்த மாதிரி சாந்தி வந்து
ஆண் தன்மை அதிகமாக இருக்குன்னு சொல்லி பதக்கத்தை திரும்ப பெற்றுட்டாங்க. நம்ம 10 லட்ச ரூபா அறிவிச்சிருக்கோமேன்னு அவர் சொன்னார். அதுக்கு பிரச்சனை இல்லை, ஓடுனது அந்த கால் தானேனாரு. ஓடுனது அந்த கால் தானேனாரு. ஆமாம், அப்போ கொடுத்துருங்க 10 லட்ச ரூபாயன்னாரு. அதெல்லாம் அவன் எடுத்துகிட்டு போகிறான் அந்த டெஸ்ட்டெல்லாம் அப்படின்னு. இவ்வளோதான். இங்கே அந்த இடத்துக்கு வருவதற்கு நம்ம ஒரு காலகட்டம் ஆகும். நம்ம இது வந்து பெண் திரும்ப திரும்ப அந்த இடத்துல கொண்டு வந்து அடைச்சிக்கிட்டே வச்சிருக்கிறது இருக்கு இல்லையா, அது ஒரு சௌரியமாக வச்சுருக்கான், ரொமான்டிசைஸ் பண்ணி வச்சுருக்கான். நான் ரொம்ப சிம்பிளாக ஒன்று கேட்டேன் 2 பேர்ட்டையுமே. பெண் குழந்தைக்கு நகை வாங்குவது முக்கியமாக, நகை வாங்குவதை விட படிப்பு தான் முக்கியம் யாரெல்லாம் நினைக்கிறீங்க? கல்வி தான் சார். ஓகேவா? திருமணம் முடிந்த பிறகு கணவன் இறந்து போகிறான், தனக்குரிய 2வது கணவனை அவ முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? ஒன்று குறையுது கை. திருமணம் என்பதே பெண் முடிவு பண்ணிக்கலாம், கட்டாயம் இல்லை கல்யாணம் பண்ணணும்னு. விரும்பியவனோட சேர்ந்து வாழ்த்துக்கலாம், அதை போய் நம்ம கட்டாயப்படுத்த வேண்டாம். அவள் சந்தோஷமாக இருக்காளாங்கிறதான் முக்கியம், அது அவளுடைய லைஃபு அப்படின்னு யார் நினைக்கிறீங்க? இவ்வளோதான் கலாச்சாரம். முதல் கேள்வி, உங்கள் கலாச்சாரப்படி தப்பு, பொண்ணை படிக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். 2வது கேள்வி, கல்யாணம் பண்ணால் மறுபடியும் திருப்பி இன்னும் கல்யாணம் பண்ணக்கூடாது, கலாச்சாரப்படி தப்புனா. 3வது கேள்வி, கல்யாணத்துக்கு அவள் முடிவு பண்ணி வேணும்னா கல்யாணம் பண்ணிட்டு வேணான்னா வாழ்ட்டுங்கிறது கலாச்சாரப்படி தப்புங்கிறான். முதல் கேள்விக்கு எல்லாருமே கை தூக்கிட்டோம். ஐயா நகையெல்லாம் வேண்டாம், படிப்பு தான் வேணும்னு நம்ம வந்துட்டோம் அந்த இடத்துக்கு. எது சரியோ எது வேணுமோ அவசியமோ அதை நோக்கி கலாச்சாரத்தை நான் நகர்த்திக்கும். 2வது கேள்விக்கு ஒருத்தர் தான் இருக்கு, நீங்கள் அதெல்லாம் பொம்பளை புள்ளா கல்யாணம் என்ன இருக்குது, ஆம்பளை புள்ள புருஷன் செத்து போனால் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு ஒரு அம்மாவத்தோட எல்லாரும் கை தூக்கிட்டீங்க. ஒரு அம்மாவுக்கு மட்டும் தயக்கம் இருக்குது, இன்னும் வரல, வருவாங்க மெதுவாக. அடுத்த கேள்விக்கு வரும்பொழுது 4 பேர் கை தூக்கிட்டீங்க, மிச்சாலாம் கை தூக்கல. இன்னொரு 10-15 வருஷம் கழிச்சு எல்லாரும் கை தூக்கிடுவீங்க. அப்போ இது என்ன, எது தேவை? அப்போ இந்த பெண்ணை கொஞ்சம் கொஞ்சம் அதை தான் ஓவியா வந்து எலாபரேட்டாக அவங்களுக்கு புரிய வச்சாங்க. எல்லாமே அந்த இடத்த விட்டு வெளியே வர கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. அது வந்துடாமல் கலாச்சார காவலர்கள் பார்த்துக்குவாங்க நம்மளை, ஐயையோ அதை செய்யலாமான்னு. அப்படி இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் கை தூக்குனீங்க இல்லையா, இதுதான் சரி. நம்மளுக்கு மனசுக்குள்ள ஆசை இருக்குது தானே செய்யுது, வேணும் தானே. நம்ம மட்டும் வேண்டாம்னு நினச்சோம், நம்ம படிக்கணும் தான் நினச்சோம், படிக்கக்கூட நினைக்கவே இல்லை. ஆனால் என் பாட்டி படிக்காமல் இருந்த பொழுது பாட்டிக்கு புரியலை, ஆசைப்பட்டா, அதற்கு பதிலாக மகளை படிக்க வச்சா. அவள் மக ஆசைப்பட்டா, அவள் விரும்பின திருமணத்தை பண்ணணும்னு, அவளால் முடியலை, அதுக்கு அவள் மகளை செஞ்சாவ. பரவாயில்ல நீ போகணும். இப்போ அடுத்து இந்த மக பூரா சேர்ந்து என்ன செய்வான்னா அவள் மகளை அடுத்த கடத்துக்கு நகர்த்துவா. அப்படி தான் நகர்த்த முடியுது. காரணம் அடிப்படையாக இருக்க கல்வி, அடிப்படையாக இருக்க சமூக அக்கறையும் சமூக பார்வையும் தான். அப்போ இந்த குடும்பங்கிற இடத்த விட்டு வெளியே வந்தால் இந்த கலாச்சாரம் தனக்கு ஏற்று தனக்கு எது தேவையோ, கலாச்சாரம் வேண்டாம்ங்கிறதே இல்லை, இவர் யாருமே மறுக்கலை, கண்டிப்பாக வேணும், எல்லாருக்கும் பழக்கவழக்கம் வேணும், சந்தோஷமாக இருக்கணும், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் ஓவியா சொன்னது போல் வாங்க எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து பேசி இந்த மனித வாழ்வு மேம்பட எது அவசியமோ அதை கலாச்சாரமாக வச்சுக்குவோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்பும் நன்றியும். எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க. நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்காற்றியவருக்கு ரூபாய் 4000 விலையுள்ள புத்தகத்தை வந்து கௌரவ பதிப்பு வழங்குகிறது. இந்த பக்கத்து புத்தகத்தை படிச்சா மேலே உட்காந்துருக்கம்மா, வாங்கம்மா. கௌரவ பதிப்பகம் வழங்கும் புத்தகத்தை இந்த பக்கம் பரிசா பெறவங்க மேலைக்கு அம்மா வாங்க. அன்னை டேட்ஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர். அம்மா உங்களுக்கு வாங்க. அன்னை டேட்ஸ் வழங்குற கிஃப்ட் ஹேம்பர் இந்த பக்கம் பரிசா பெறுறது கேஜி டைல்ஸ் வழங்கும் ரூபாய் 5000 மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சரை பரிசா பெறுறது வாங்க, நீங்க தான் ப்ரொஃபசர். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம், வேறொரு தலைப்பில் சந்திக்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்தது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ வழங்கும் தமிழா. கோ பவர்ட் பை கேஜி டைல்ஸ், அன்னை டேட்ஸ், நிப்பான் பெயிண்ட்ஸ் மற்றும் பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். ஸ்பெஷல் பார்ட்னர் மெடிமிக்ஸ், கோல் வின்னர் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன், எஸ்பிஆர் சிட்டி, சுராக் கைட்ஸ், சூரியதேவ் டிஎம்டி கம்பிகள் மற்றும் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. கோ பிரஸ்டட் பை ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.